ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம அரைக்கீரை குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு நான் அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு முழு பூண்டு, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், வடுவம் 1 ஸ்பூன். வடுவம் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அது நம்ம வடுவம் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கீரை குழம்புக்கெலாம் வடுவம் போட்டு தாளிக்கும் போது நீங்கள் இல்லை அப்படின்னா பரவாயில்ல. வரமிளகாய் 4 எடுத்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பெல்லாம் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 ஸ்பூன், சால்ட்டு தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சின்னதாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளியை வந்து 3 தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கோம். அதனால் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பொருள் தான் வந்து நம்ம அரைக்கீரை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கட்டு கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீரையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை கட் பண்ணும்போது வெறும் இலையை மட்டும் இல்லாமல் இந்த தண்டோடவே சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கீரையில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே அளவு தான் நம்ம தண்டுலேயும் அதிகமாகவே சத்தும் இருக்குது. அதனால் தண்டு நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. கீரையை கூடவே அந்த தண்டையும் சேர்த்து நம்ம கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் குக்கரில். அது கூட குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது 3 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் குக்கர்லேயே நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம கீரையை வேக வைப்பதற்கு ஒரு சொம்பு தண்ணீர் சேர்த்துடலாம். இவ்வளோ தாங்க. இந்த பொருள் மட்டும்தான் நம்ம கீரையை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் போடுற பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரையை. இப்போ பாருங்கள், குக்கரில் நம்ம வச்ச கீரை வந்து 4 விசில் வரைக்கும் வந்துடுச்சு. 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏரை ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபுல் ஏராக நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது கீரையை கொஞ்சம் மசிறதுக்காக மத்து போட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் இருக்கிற தண்ணியை வந்து வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி எதுவுமே இல்லாதப்போ குக்கரில் இருக்கிற கீரையில் நம்ம மத்து போட்டு கடைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மத்து போட்டு கடைஞ்ச பிறகு கீரையை பாருங்கள் கீரை நல்லா மசிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னா, நம்ம கீரை வேக வைக்கும் போது தண்ணியை மட்டும் தண்ணியை எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, இந்த தண்ணி அதை வந்து நம்ம இப்போ கீரையிலேயே சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம ஒரு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் சேர்த்துக்கலாம். குழம்பு தாளிக்க போகிறோம், அதுக்காக தான். ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் கடுகு உளுத்த பருப்பையும் இப்போ சேர்த்துடலாம் எண்ணெயிலேயே. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வடுவத்தை சேர்த்துடலாம். அடுத்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை வந்து இதிலே சேர்த்துடலாம். நம்ம புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம அடுத்தது நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை பாத்திரத்திலே சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூளை சேர்த்துடலாம். பெருங்காயத்தூளை போட்டு கலரி விட்டுருங்க. அடுத்தது நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துடலாம். சால்ட்டு போட்டு குழம்பு கலரி விட்டுடலாம். குழம்புல வந்து தண்ணி வேணும்னா கூட இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து குழம்பு வந்து திக்காகவே இருக்கணும்னு செய்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி கூட குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து ஒரு கொதி வந்தாலே போதும், நம்மளுடைய அரைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடும்.
இப்போ குழம்பு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு கொதி வந்தாலே போதும், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கொதியே வந்துடுச்சு, குழம்பும் வந்து நல்லா கொதிச்சிச்சு. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுடைய அரைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேவைன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்க்கும் போது கீரை குழம்புல அதோட வாசனை வந்து நல்லா கம்மன்னு சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ நெய் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுடைய அரைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.